வாணி, வாணி, ஏண்டி கத்துற? பக்கத்துல தானே இருக்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? எங்க உன் சந்தோஷத்தை சொல்லு, நானும் சந்தோஷப்படுறேன். இல்ல வாணி, முதல்லலாம் யாரு என்னை எப்ப திட்டுவாங்க, யாரு என்னை எப்ப கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி பயத்திலே இருப்பேன். சில சமயம் ஏண்டா பிறந்தன்னு ஒரு மாதிரி சலிப்பாவும் மனசெல்லாம் பாரமாவும் இருக்கும். சுத்தி இருக்க எதுவுமே தெரியாது, ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீசுற காத்து, விழுற பூ, விழுந்த இலை, ஏதோ விளையாடுற பசங்க, என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பொண்ணு நான் தானோன்னு தோணுது. எப்படி? கவிதை கவிதை, தேங்க்யூ. கலக்குறப்போ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அழகே இல்லாத இவ்ளோ விஷயம் உனக்கு அழகா தெரியும் போது இவ்ளோ அழகா இருக்கனா எவ்ளோ அழகா தெரியுவேன். எப்படி இருக்கேன் கவிதா? சி, வா. மருதாணி வைக்கும் போது நாம யாரை நினைக்கிறோமோ, நாம அவங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மருதாணி செவக்கும். பார்வதி, கொஞ்சம் தண்ணி கூட. வரேங்க. என்னடி மருதாணி வேணா வரட்டி தட்ட, சின்ன சின்னதா சைடுல வைடி. அப்ப நீயே வச்சுக்கோ போ. ஏய் வா, ரொம்ப பண்ணாத. பார்வதி, வேலாயுதன் சார் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு மறுநாள் அவங்க பிபியை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்களாம். அப்ப நான் உடனே அவங்க வர அன்னைக்கு கேசரி செய்ய பொருள் வாங்குறதுன்னு சொல்ல வர. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் மாப்பிள்ள அதோட ஓடிடுவாரு. ஒரு நல்ல கடையா பார்த்து ஸ்வீட் வாங்கிக்கலாம். என்னங்க நீங்களும் சிரிக்கிறீங்க? அப்ப இத்தனை நாளா பிடிக்காம தான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்ப சாப்பிடும் போதே சொல்லிருக்கலாம்ல. அதான பிரச்சனையே. வாயில கேசரி வச்சதுமே வாய் பேச முடியாம ஒட்டிக்கும். அப்புறம் எப்படி பேசுறது? சும்மா அம்மா வம்பு இழுக்காத, அவங்க நல்லதா பண்ணுவாங்க. உனக்கு இப்போ எல்லாமே நல்லதா இருக்கும். ஒண்ணு பண்ணலாம், பிபிக்கு மட்டும் கேசரி கிண்டி சாப்பிட கொடுத்துடலாம். நம்மளாம் கடையில இருந்து வர ஸ்வீட்டை சாப்பிடலாம். அதான் சங்கதி. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்னதானே தேடுவ? அப்ப கவனிச்சுக்கிறேன்.
பார்க்கலாம். என்னங்க ஆ அப்ப யாரெல்லாம் கூப்பிடலாம்? எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. ஐயோ அந்த கதையே வேண்டாம். அவர் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதனால யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அவங்க வந்து பொண்ணு பார்த்து கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். என்ன சரியா? எதுக்காக அங்க இப்படி யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்றாரு? சார் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் அப்படி சொல்றாருன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும். அப்புறம் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் ஏன் கேட்கக்கூடாது, எதுக்கு கேட்கக்கூடாதுன்னு கேட்க முடியுமா? சொன்னா சரின்னு கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்புறம் நம்ம ஏதாச்சும் எசக்கு பசக்கா செஞ்சு அவருக்கு கோவம் வந்து நமக்கு தானே ரிஸ்க்கு. என்னதான் ஜாதகம் அது இதுன்னு சொல்லி சம்மதிச்சாலும் நேர்ல ஒரு தடவை வந்து பிபியை பார்த்து சம்மதம் சொல்ற வரைக்கும் டென்ஷன் தான் போ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நடந்தா சரி. பிபி, அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீ மாப்பிள்ளைய பார்த்துட்டங்கிறது தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ரிசல்ட் தெரிஞ்சுதான் எக்ஸாம் எழுத போற. சோ நோ டென்ஷன். எனக்கு பிட்டடிக்க ஏற்பாடு பண்ணதே நீதான். இப்ப என்ன சொல்றியா? ஓ, அப்போ உனக்கு வர இஷ்டம் இல்ல. நான் தான் உன்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். நீ பாதி மனசோட மேக்கப் போட்டுட்டு வந்த, அப்படிதானே? சி போடி, வம்பிழுக்காத. அட, அக்காக்கு வெக்கம்லாம் வருது. ஆ? கவிதா, இங்க பாத்தியா எனக்கு எப்படி சவந்திருக்கு? இப்போ என்ன, அவருக்கு மேல பாசம் அதிகம் தான், ஒத்துக்கிறேன்ப்பா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து இதே கனவுல இருக்கேன். ஆனா அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் படிக்க போறேன், காலேஜ் போறேன்னு பொறுப்பான புள்ள மாதிரியே பேசுற. ஆனா அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட புக்க திறந்து படிச்ச மாதிரியே தெரியல. இப்படியே போச்சுன்னா மொத்த சப்ஜெக்டும் ஊதான். கவிதா, என்னடி இப்படி சொல்லிட்ட? நடக்க போறதுதான் சொன்னேன். நீ வேணா பாரு, கல்யாணம் முடிஞ்சதுமே காலேஜையே மறந்துடுவ. நான் காலேஜ்ல முடிச்சிடுவேன்டி. அப்பா சொன்னாருல்ல, அவர் ஒருத்தர் தான் ஏகப்பட்ட பிசினஸ் பாத்துக்கிறாருன்னு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஓ, ரைட் ரைட். இந்த தொழிலதிபர் பின்னாடி எல்லாம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஃபைல தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்களே, எஸ் சார், ஓகே சார்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பி ஆக போறேன். அதானே? நான் ஏண்டி ஓட போறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் பாஸ், ஓனர். யோகன்னா ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடும். சிவா ரயில்வே ஸ்டேஷன், சிவா ஏர்போர்ட், சிவா ரேஷன் கடை, இந்த மாதிரி பிபி டைல்ஸ், பிபி மரக்கடை, பிபி ஃபார்ம்னு வரும். அப்படிதானே? ஆனா நீ சொன்ன மாதிரி ராசி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலதான் காரு, நகை, அது இதுன்னு நமக்கு வருது. இப்ப என்னோட ராசியை வச்சுதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். இதுக்கு மேல அப்பா அம்மாக்கு எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்கணும், அக்கா கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணோன்னு உன் விஷயத்துல எல்லாமே என்ன கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்க. சோ தங்கச்சி, பார்த்து யோசிச்சு நடந்துக்கோங்க. சரி, நான் அன்னைக்கே நோட் பண்ணேன். நீ என்னடி அவர்கிட்ட ஓரா பேசுற? ஏய், நீ தானடி பேச சொன்ன. ஆனா நீ ரொம்ப பேசிட்ட. சோ இனிமே கீப் த டிஸ்டன்ஸ், புரிஞ்சுதா? ஏதாச்சும் மச்சாங்கிச்சாலும் உறவு கொண்டாடிட்டு வந்த பீச்சு போடுவேன். என்னடி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ பொசிசிவா இருக்க? ஆனாலும் என் அக்காவை நான் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னண்ணே கடை பக்கமே ஆளை காணோம். நீதான் காசு கேக்குறியா? ஓ அப்ப கொடுத்து கடனை திருப்பி கேட்க கூடாது. காது கேட்கல. சரிண்ணே அப்புறம் வாங்க. என்னடி ஏய் வா பொண்ணு. என்ன பண்ற? புடைச்சிட்டு இருக்கேன்டி. என்னடி? இல்ல கையில பால்கோவா கொண்டு வருவியே காணோம், அதான் கேட்டேன். பொடி தீனி பண்டாரம். இனிப்ப கொண்டு வரல, ம், இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்க. ஆ? நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதனால உங்க அம்மா வேற ஸ்வீட் பண்ண போறாங்களா? உனக்கு ஸ்வீட் தானே வேணும்? நான் காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளுடி. அன்னைக்கு அந்த மேக்கப் பண்ணா சூப்பரா மேக்கப் போட்டதாலதான் மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இப்ப வர நாளைக்கு அவர் கூட யார் யார் வராங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன பார்த்த உடனே பிடிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த மேக்கப் மேனோட ராசி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நான் நாளைக்கு காலையில சீக்கிரமே வந்துடுறேன். நீயும் யாருக்கும் தெரியாம வந்துரு. நம்ம போய் மேக்கப் போட்டு வந்துடலாம். காலையில நான் கடை திறக்கணுமேடி. காலேஜ்ல இருந்து வரும்போது 1 கிலோ பால்கோவா, 3 கிலோ லட்டு, 1/2 கிலோ ஜாங்கிரி, 1 கிலோ புண்ணா. பிபி நான் வரேன்டி. அப்புறம் பிபி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நான் எந்த கடையில பால்கோவா வாங்குறேன்னா? சீச்சி இல்லடி, மாப்பிள்ளை தான் உன்னை ஏற்கனவே பார்த்து சம்மதம் சொல்லிட்டாரே, அப்புறம் இதுக்கு வெட்டியா மேக்கப்பு? அவரெல்லாம் பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அவர் கூட வரவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? ஆமால. அதுவும் இல்லாம பொண்ணு பார்க்க வரும்போது அசத்தல இருக்க வேண்டாம். ஏய் நீ பெரிய புத்திசாலிடி. சரி நாளைக்கு போறோம். ஐயா உங்களை வர சொன்னாருங்க. சரிங்க. வணக்கம். வணக்கம், வாங்க உட்காருங்க. என் ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்க மனைவி தவறி 2 வருஷம் ஆச்சு. அடடா, ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்? சரி, பிரச்சனையை சொல்லுங்க. நான் ஸ்கூலில் வாத்தியார் வேலை பார்க்குறேன். சம்பாத்தியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, பையன் 10th படிக்கிறான். 2 பேருமே என் பேச்சை கேட்குறதில்ல. அவங்க முடிவு பண்ணதான்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. தினம் வீட்டில் தகராறு, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம்? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மனைவி இறந்த உடனேயே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் சரியான பரிகாரமா இருந்திருக்கும். வீட்டில் பொண்ணை வச்சிட்டு இருக்கிறது வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த காலத்துல பொண்ணுங்க சும்மா இருந்தா கூட பசங்க அது இதுன்னு பேசி மனசை கெடுத்துறாங்க. அதனால சொல்ல வரேன். இருந்தாலும் காலேஜ் போகிற பொண்ணு இருக்கும்போது இந்த பேச்சு வேணாங்க. அட என்ன சார், நீங்க புரியாத ஆளா இருக்கீங்க. கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா வர்ற பொண்ணு உங்களையும் உங்க பசங்களையும் பார்த்துக்க போறா. அதுக்கப்புறம் மன உளைச்சலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. கல்யாணமாகாத பெண்கள் விதவைன்னு எத்தனையோ விதம் இருக்கு. என் மனசுக்கு சரின்னு படுறத உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஊர்ல வேலாயுதம்னு ஒரு பெரிய மனுஷன். அவரை தெரியுமே. அவரை தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை பார்த்தப்போ அவர் டைம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் மட்டும் இல்லாம இன்னும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்த்து பரிகாரம் செய்ய முடிவு பண்ணோம். அது என்னன்னா கல்யாணம்.
ஆனா அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசுல பையன் இருக்கான். அவருக்கு டைம் சரியில்லைனதும் அது என்ன ஸ்கூல் அது விகே ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியார் பண்ணத்தான் கட்டுறாரு. அவர் பேரு கூட ஆர்ச்சாமியா? உங்களுக்கு தெரிஞ்சவரா? சரி சரி, இதை பத்தி நீங்க அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம். நீங்க கல்யாணத்துக்கு யோசிச்சதுனால இதை பத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. ஏன்னா வேலாயுதம் சாரு இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு கராரா சொல்லிட்டாரு. அதனால காதுங்காது வச்ச மாதிரி முடிக்கிறதுக்கு பிளானு. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? நான் கவனிக்கல. நீங்க அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலைன்னு புரியுது. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சார், நல்லா யோசிங்க. முடிஞ்சா பசங்க கிட்ட கூட பேசுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க சொன்னா புரிச்சுக்குவாங்க. இங்க பாருங்க, பொண்ணு இல்லாத வீடுங்கிறது விளக்கு ஏத்தாத கோயில் மாதிரி. உங்க நல்லதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். உங்க ஜாதகப்படி 2வது திருமணத்துக்கு அமைப்பு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சுட்டு வந்து முடிவை சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து பிரமாதமா பண்ணிடலாம். சரிங்களா? யோசிக்காதீங்க. ஜாதகத்தை கொடுங்கய்யா. வரேங்கய்யா. போயிட்டு வாங்க. ஹேம்நாத், நீ சொல்லு பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். உட்காரு. கோபிகா, கண்ணுடையோர் என்பவர் கற்றோர் முகந்திருந்து புண்ணுடையார் கல்லாதவர். வெரி குட், நல்லா படிச்சுட்டு வந்திருக்கு. உட்கார். புவனேஷ், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை. வெரி குட் வெரி குட். சார். சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. சார், கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும், முடிச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க. நிவேதா, சார் யாராவது பேசுனாங்கன்னா பேர் எழுதி வச்சுக்கோ. என்ன? உட்கார். யாரும் பேசக்கூடாது நான் வர வரைக்கும். எல்லாரும் சைலண்டா இருக்கணும். என்ன? என்ன சுப்பிரமணி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எப்போதும் போல பசங்க வீட்டில் டென்ஷன் பண்றாங்களா? என்னாச்சு சொல்லுங்க. சார் பிரச்சனை எனக்கு இல்லை சார், உங்களுக்கு. உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஜோசியரை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருந்ததுனால சரி எனக்கும் கேட்கலாம்னு அவர்கிட்ட போயிருந்த இடத்துல என் பிரச்சனைக்கு பரிகாரமாக இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னார். இந்த ஊர்ல வேலாயுதம்னு ஒரு பெரிய மனுஷன், அவரை தெரியுமே. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் ஜாதகத்தை பார்த்தப்போ அவர் டைம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசுல பையன் இருக்கான். அவருக்கு டைம் சரியில்லைனதும் விகே ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியார் பண்ணத்தான் கட்டுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு கராரா சொல்லுங்க. அவர் பையனுக்கு இல்லை, உங்கள் பொண்ணுக்கும் வேலாயுதத்துக்கு தான் கல்யாணம்னு சொன்னார். என்னாச்சு ஆர்ச்சாமி? ஆர்ச்சாமி பார்த்து சார், எப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சு? ஜோசியர் முத உங்ககிட்ட என்ன சொன்னாரு? வேலாயுதம் உங்ககிட்ட என்னதான் பேசினாரு? உங்க பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம். எங்க குடும்பத்துக்குள்ள யோக ஜாதகத்தோட ஒரு பொண்ணு வந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொல்றாரு. நான் கொடுத்து விட்ட நகை வந்துச்சா? கல்யாணத்துல அவங்களுக்கு சம்மதமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஒரு நல்ல நாள் பார்த்து நானே நேரில் வர்றேன். ஆர்ச்சாமி,
ஆமா சுப்பிரமணி, ஒரு தடவை கூட அவர் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்ன்ற வார்த்தையே பயன்படுத்தல. நாங்க பேச போன தோப்புல அவரோட பையன் அங்க இருந்ததுனால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாண வயசுல பையன் இருக்கும்போது இவருக்கு கல்யாணம் பேசுவார்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வந்த வினையெல்லாமே அந்த ஜோசியத்தினால தான். அந்த ஜோசியருக்கு கல்யாணம் பண்றதை தவிர வேற பரிகாரமே தெரியாது போல. அந்த ஆளு இதே மாதிரி என்னைய வேற சிக்க வைக்க பார்த்தாரு. சரி சார், இப்போ நான் என்ன பண்றது? ஒரு பிரச்சனை இல்லை சார். நீங்க என்ன தட்டு மாத்திட்டீங்களா இல்ல பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அப்படி தட்டு மாத்தி பத்திரிக்கை அடிச்சு மணமேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்றுருக்கு சார். அதனால ரொம்ப யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். நேரா வேலாயுதம் சாரை போய் பாருங்க. அவர்கிட்ட சார் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு எடுத்து சொல்லுங்க. அவரும் பெரிய மனுஷன் தானே, என்னத்த சொல்ல போறாரு? சரி நடந்தது நடந்துருச்சு கிளம்புங்கன்னு சொல்ல போறாரு. என்ன உங்க வீட்டில் தான் எல்லாத்துக்கும் ஏமாத்தமா இருக்கும். என்ன பண்றது? விதி சில பேர்த்தோட வாழ்க்கையில தேடி தேடி புகுந்து விளையாடுது. என்ன இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்குது, என்ன பண்றது? அப்போ சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் நாம போய் அவரை பார்க்கலாமா சார்? சார் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம லேட் பண்ணவே கூடாது. நான் கூட வந்துருவேன். ஆனா வேலாயுதம் தான் இந்த விஷயம் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும்னு ஜோசியர்கிட்ட சொன்னதா அவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் நான் கூட வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால நீங்களே அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நிதானமா போய் பேசிட்டு வாங்க. வாசல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள வந்தா கண்ணுல படும். இந்த வீட்டுல நான் ஒருத்தி மட்டும்தான் வேலை செய்யணும், வேற எவளுக்கும் வளையாது. போற இடத்துல என்ன வளர்த்திருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? செடியெல்லாம் இருக்கவே தான் அழகா இருக்கு. தண்ணி ஊத்துறாளுங்களா? ஓடி பிடிச்சி விளையாடி இருந்ததுல பாதி உடைச்சி வச்சிருக்காளுங்க. இந்த லைட்டையும் நான் தான் ஆஃப் பண்ணமா? பேப்பரை படிச்சுட்டு ஷெல்ஃப்ல வைக்கிறது கிடையாது. கேட்டா நீ படிக்கணும்னு வச்சன்வார். அப்பா ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம். அப்படி மாடா உடைச்சு ஓடா தேஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் ஒன்னால தான் சொல்ல வேண்டியது. அத்தை பாத்தீங்களா, பொண்ணுக்கு பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவ ராசி இல்லாதவ. சொத்து சுகம்லாம் போயிருச்சு. தாத்தா இறந்ததும் அவளால தான் திட்டிகிட்டே இருப்பீங்கல்ல.
இப்ப அந்த அதிர்ஷ்டம் உங்க பேத்திக்கு வந்திருக்கு. இழந்த சொத்து சுகமும் திரும்ப வந்துடும். இப்ப நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இது கல்யாணம் வரைக்கும் போய் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வணக்கம் ஐயா. வாயா வாயா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காரு. இத பாருயா. இது எப்போ? நேத்து வாங்கினேன். ஏற்கனவே நெக்லஸ் போட்டுட்டோம். இப்போ பொண்ணு பார்க்க போறோம். நல்ல ஜாதிக்கல்ல ஒரு மோதிரம் போடலாமேன்னு இத வாங்கினேன். விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. விலைய பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லையா. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தா அப்புறம் கட்சியில பெரிய பெரிய பதவியெல்லாம் தானா தேடி வரும் பாருங்க. பெரியதுரை நேத்திக்கு ஃபோன் பண்ணாரு. தலைவர் இந்த முறை எம்எல்ஏ சீட்டுக்கு உங்களை தான் மனசுல நினைச்சிருக்காருன்னு சொன்னாரியா. இத்தனை நாள் இல்லாம இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த கல்யாணத்துல ஒரு பவர் இருக்குதுயா. பின்ன நம்ம கணக்கு தப்பாதுங்க. போன வாரம் நம்ம ட்ரம்ப் கூட யோ ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒரே அடியா கஸ்டமர் கிட்ட அவுத்து விடுற கதையெல்லாம் எங்கிட்டயே அவுத்து விடுவியா? என் மாமனார் வரேன்னு ஃபோன் பண்ணாரு. இன்னும் ஆளையே காணோம். என்ன விஷயமா இருக்கும்? விஷயம் என்ன பெருசா இருந்துற போகுது. சும்மா உங்களை பார்த்து என்ன மருமகனே நாளைக்கு தவறாம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்ல போறாரு. அவ்வளவுதானே. என்னாச்சுங்க? தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கீங்க. இது நம்ம வீடு. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்லை பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? வழக்கமா சந்தோஷமா தானே பேசுவீங்க. முகத்துல சொரத்தே இல்லையே. என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. நான் இருக்கும்போது நீங்க என்ன கண் கலங்கிட்டு? என்ன வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? டேய் டேய். சார் சார் சார், பணம் எல்லாம் பிரச்சனை இல்லை சார். கல்யாண விஷயத்துல தான் ஒரு பிரச்சனை. கல்யாணத்துல என்ன பிரச்சனை? அது அதாவது மாப்பிள்ளை யாருங்கிறதா பிரச்சனை. மாப்பிள்ளையா? நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. இல்லை சார், இன்னும் நீங்க மாப்பிள்ளை போட்டோவே கொடுக்கலையே. நான் தான் நேர்லயே நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு போட்டோ? ஆரம்பத்துல இருந்தே நான் தப்பா நினைச்சேன். உங்க பையன்தான் மாப்பிள்ளைன்னு வீட்டில் சொல்லிட்டேன் சார். அவங்களும் இப்ப வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு முழுக்க என் மேலதான். முதல் தடவை நீங்க பேச தோப்புக்கு நீங்க கூட்டு வந்தப்போ உங்க பையன் ரமேஷ் இங்க இருந்தாரு. அவரை அறிமுகப்படுத்தி முடிச்சதும் நானா இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டேன். போட்டிருக்கீங்க.
ஆனா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கெல்லாம் முடிச்சு போட்டிருக்கீங்க. சரி, உடைச்சி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. சார், இந்த கல்யாண பேச்ச இதோட விட்டுடலாம் சார். ஜோசியர், இவர்கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லலையா? என்ன சொல்றாரு பாத்தியா? சார் சார் சார், சார், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு சார். அவ பாவம் சார். ஓஹோ, அப்ப நகை வாங்கி போட்டப்பெல்லாம் இனிச்சுதா? சார், நான் வேணா அதை உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். இத பாருங்க, பிசினஸோ இல்ல மத்த விஷயமோ, எனக்கு நான் நினைச்சதை அடைஞ்சுதான் பழக்கம். யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொன்னாதான் அத முடிக்கிற வெறி என் ரத்தத்துல ஊறி நிக்கும். இது விளையாட்டு இல்ல. மரியாதையா கிளம்பிடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வரேன். அங்க வச்சு மிச்சத்தை பாத்துக்கலாம். பையங்க திடீர்னு வந்தா ரொம்ப அசிங்கமாயிடும். வாங்க. சார் 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 சார், இந்த கல்யாணம் வேண்டாம் சார். யோ, நீ படிச்ச பாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? எத்தனை பேர் என் பையனை கட்டுறதுக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா வீட்டுல பேசி விஷயத்தை சொல்லி சம்மதிக்க வைக்க வேண்டிய வழிய பாரு. பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. நான் வந்து பேசிக்கிறேன். புரியுதா? என்ன பயந்துட்டீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காசு உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது. நீங்க வந்து சொன்னதும் பிபி சர்ன்னு ஏறிச்சா, அதான் சட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். மனசுல ஒண்ணும் வச்சுக்க வேணாம், சரியா? இத பாருங்க, நீங்க கேஸ்ல தோத்து மொத்த சொத்தும் போன கதைய ஜோசியர் சொன்னாரு. அந்த மாதிரி 2 மடங்கு சொத்தை உங்க குடும்பத்துக்கு என்னால தர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலை பார்க்குற அதே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் உத்தியோகம், உங்க பையன், உங்க 2வது பொண்ணு 2 பேருக்கும் மேல்நாட்டு படிப்போ இல்ல உள்ளூர் படிப்போ அவங்க நினைச்சபடி என்னால படிக்க வைக்க முடியும். ஓவர் நைட்ல உங்க அந்தஸ்தே மாறிடும். ஆனா இதெல்லாம் இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நாள் உத்தியோகம் பார்த்து உன்னால என்ன சேர்க்க முடிஞ்சது? அத்தனையும் தானா தேடி வரும். நான் மட்டும் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா? ஆறுசாமி சார், சாருக்கு எப்பவும் எடுத்தோம் கவுத்தம்னு பேசித்தான் பழக்கம். இப்ப இத்தனை பொறுமையா பேசுறதுக்கு காரணம் உங்க பொண்ணை பிடிச்சு போனதுனாலதான். நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். அவ ராசியால நீங்களும் நல்லா இருக்கலாம், ஐயாவும் நல்லா இருப்பாரு. என்ன சொல்றீங்க? நான் யோசிக்கிறேங்க. தப்ப செய்யத்தான் யோசிக்கணும். நல்லதை செய்யும் போது தயங்காம யோசிக்காம செய்யணும். போயிட்டு வாங்க, நாளைக்கு நாங்க வந்துடுறோம். ஐயா, ஐயா, என்னங்கய்யா ஒசுக்குன்னு அவ்வளவு கோவப்பட்டீங்க? இப்ப தண்ணியை ஊத்தி விட்டது மாதிரி அப்படியே குளிர்ந்துட்டீங்க. அந்த ஆளு கல்யாணம் வேணானதும் கோவம் வந்துடுச்சு. ஆனா அந்த பொண்ணோட ஞாபகம் வந்ததும் டக்குன்னு கோவம் போயிடுச்சு. எப்படியாவது தனிஞ்சு பேசியாவது கல்யாணத்தை முடிக்கணும். அதான் அந்த ஆளை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒத்துக்குவானா?
அட என்னங்க நீங்க சொன்ன சொத்து பதவி மேல்நாட்டு படிப்பு இதுக்காகத்தானே ஒவ்வொருத்தனும் பாடா பட்டுக்கிட்டு திரியறானுங்க. இது அத்தனையும் சும்மா வருதுன்னா கசக்குமா? காலையில போனை பண்ணி அப்புறம் மாப்பிள்ள எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்கலைன்னா என் பேரையே நான் மாத்தி வச்சுக்கிறேன். அப்படிங்கிற ஆ நான் அன்னைக்கு தெரியாம தப்பா வேண்டிட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கக்கூடாது. நீ தான் காப்பாத்தணுமா? தினமும் நான் தலைவாரி விடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யார் வாரி விடுவா? நான் பியூட்டிஷியன் வச்சுக்கிறேம்மா. அப்பா வாங்க. இன்னைக்கு உங்களோட வேலை என்ன தெரியுமா? வீட்ல எதெல்லாம் எங்க மாத்தி வச்சிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறது தான். அம்மா நான் சொன்னல அப்பா கண்டுபிடிக்க மாட்டாரு. என்னங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா? அம்மா நான் சொன்னல அப்பா கண்டுபிடிக்க மாட்டாரு. என்னங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒன்றும் இல்லை, வர வழியில ஏதோ கண்ணில் தூசி விழுந்துருச்சு போல. கை கால் அலம்பிட்டு வாங்க, ஸ்வீட் எடுத்து வைக்கிறேன்.
நீ ஸ்வீட் பண்ணி சுகர் வர வச்சிடுவமா. அத நீ சொல்றியா பிபி? அத ஒரு பிளேட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். குலாப் ஜாமுனை மட்டும் சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, பத்தாததுக்கு ஜீராவையும் சேர்த்து குடிச்சிருக்க. அது நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல குடிச்சிட்டேன். ஓ, ஏதோ ஒரு ஞாபகத்திலயா இல்ல மாப்பிள்ளை ஞாபகத்திலயா? சொல்லு, போய் சொல்லாத. ஏய் பிபி, ஏய் பிபி, இல்ல பிபி. ஏய் ஏய், சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வரதுக்குள்ள அடிக்கடி பட்டுச்சுன்னா ஏற்கனவே ஊர்கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. ராத்திரி எல்லாருக்கும் சுத்தி போடணும். இந்தாங்க. என்னங்க, வீட்டை கவனிச்சிங்களா? எல்லாமே நானே தனியா பண்ணேன். வீட்டை கூட்டி சேர் சோஃபாலாம் தொடச்சி ரெடி பண்ணிட்டேன். ஆமா, நீங்க கடையில இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரதா சொன்னீங்களே? மறந்து போச்சு. குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்ல கடையை பார்த்து ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. அப்படியே முடிஞ்சா வேலாயுதம் சாருக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டு பாருங்களேன். பொண்ணுதான் ரெக்க கட்டின மாதிரி சிரிச்சுக்கிட்டே திரியிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளை எப்படி பார்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை. குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடு. வெல்கம் சார். எங்க என்ன இடங்க இது? யோ ஜோசியர, இந்த சினிமா நட்சத்திரங்கள்லாம் அடிக்கடி முகத்துக்கு இந்த மாதிரி கிரீம் தடவுறதால தான் அழகா தெரியுறாங்க. நாம வேற வயசான காலத்துல இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டோம். நாளைக்கு தான் அந்த பிபிக்கு நான் தான் மாப்பிள்ளன்னு தெரிய போகுது. அப்ப அவன் முன்னாடி சும்மா ஜம்முன்னு நிக்க தேவையில்லையா? நல்ல ஐடியாவை தான் இருக்கு. What you want, sir? மேடம், என்ன இருக்கு? Facial, waxing, bleaching, steam bath and coloring, sir. எல்லாத்துலயும் 2 Okay, sir. அட, நமக்கு எதுக்குங்க இந்த கர்மமெல்லாம்? யோ, நான் மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும்? நீயும் வந்து பண்ணிக்கியா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. யோ, ரொம்ப பிகு பண்ணிக்கிற. வாயா, வந்து பண்ணிக்கியா? 2வதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே 2ஆ வேணுங்களா? நீ படிச்ச பாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பேன். பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. கவிதா, என்னம்மா? இந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டாவே. வழக்கமா சவுண்ட குறைக்க சொல்லிதான் சவுண்ட் விடுவ. இன்னைக்கு சத்தம் அதிகமா வேணுமா? வர வர உன் அலம்பல் தாங்க முடியலமா. இப்போ ஏண்டி கிரீம்? கொஞ்சம் கலரானா கூட அழகா இருப்பல்ல, அதான். அப்போ ஒண்ணு செய். என்ன? பக்கத்து வீட்ல வெள்ளை அடிக்கிறாங்களா, சுண்ணாம வாங்கி உன் மூஞ்சில தேய்ச்சிட்டா செம்ம வெள்ளையாயிடுவ. பொடி பொறாம பிடிச்சோலே. ஏங்க, நேரத்தோட வந்து சாப்பிட்டு தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு. எனக்கு சுத்தமா பசி இல்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்ட குலாப் ஜாமுன் நெஞ்சிலே நிக்குது. இல்லைங்க, நீங்க வழக்கம் போல இல்ல. நெஞ்சில குலாப் ஜாமுன் தான் நிக்குதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நிக்குதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை நீங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். அத வாய் மட்டும்தான் சொல்லுது, உங்க முகம் சொல்லலையே. நீ படிச்ச பாத்தி தானே நீ?
ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. கவிதா, என்னம்மா? அந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டா வை. வழக்கமா சவுண்ட குறைக்க சொல்லிதான் சவுண்ட் விடுவ. இன்னைக்கு சத்தம் அதிகமா வேணுமா? வர வர உன் அலம்பல் தாங்க முடியலமா. இப்போ ஏண்டி கிரீம்? கொஞ்சம் கலரானா கூட அழகா இருப்பல்ல, அதான். அப்போ ஒண்ணு செய். என்ன? பக்கத்து வீட்ல வெள்ளை அடிக்கிறாங்களா, சுண்ணாம்பு வாங்கி உன் மூஞ்சில தேய்ச்சிட்டா செம்ம வெள்ளையாயிடுவ. பொடி புறம பிடிச்சோலே. ஏங்க, நேரத்தோட வந்து சாப்பிட்டு தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு. எனக்கு சுத்தமா பசி இல்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்ட குலாப் ஜாமுன் நெஞ்சிலே நிக்குது. இல்லைங்க, நீங்க வழக்கம் போல இல்ல. நெஞ்சில குலாப் ஜாமுன் தான் நிக்குதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நிக்குதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை நீங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். அது வாய் மட்டும்தான் சொல்லுது, உங்க முகம் சொல்லலையே. சரி விடுங்க, நானே கண்டுபிடிக்கிறேன். இப்பதான் கண்டுபிடிச்சேன். நம்ம பொண்ணு கல்யாண விஷயம் தானே. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனா அவளை பார்க்க முடியாதுன்னு ஒரே யோசனையா இருக்கீங்க இல்லையா? ஆமா, அதான் உள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியுமா? ஒரு பொண்ணுன்னு பிறந்தாலே ஒரு நாளைக்கு அப்பா அம்மா விட்டு போய்த்தானே ஆகணும். அவளை பாருங்க, அந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லாம சந்தோஷமா இருக்கா. அவளை பார்த்து அது மனசை தேத்திக்கங்க. அது மட்டும் இல்லாம நினைச்சா போய் பாக்குற தொலைவுல இங்க உள்ளூர்ல தானே மாப்பிள்ள. ராணி மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே வாழ போறான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சாப்பிடவாங்க. ஏய், நீங்களும் வாங்கடி, எல்லாரும் சாப்பிடலாம். சரிம்மா, சாப்பிட போலாமா? நேரத்தோட தூங்குங்கடி. தூக்கம் கெட்டா முகம் ஒரு மாதிரி ஆயிடும். மா, அவ ஏற்கனவே ஒரு மாதிரி தாம்மா இருக்கா. பாருங்கம்மா, சும்மா என்ன வம்பு கிழக்குறா. இழுத்தா இழுத்துட்டு போறா. நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனா யார வம்பு இழுக்க போறா? அதானே சூப்பர்மா. கல்யாணமாகி போயிட்டா மட்டும் நான் உனக்கு அக்கா இல்லைன்னு ஆயிடுவேனா? நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். ஒரு கால் பண்ணா நானும் இங்க ஓடி வந்துருவேன். ஆரிச்சாமி சார், ஆரிச்சாமி சார். சுப்பிரமணி சார், இதோ வந்துட்டேன் சார். இந்தா பாதி குடுக்குற. அதெல்லாம் முடியாது, நான் தானே கட்டுறேன். நான் தானே எடுத்து குடுக்குறேன். வாங்க சுப்பிரமணி சார், வாங்க. என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க கொஞ்சம் காத்தாட போயிட்டு வருவோம். சரிங்க சார், போலாம். பார்வதி, பார்வதி, என் சட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பரவாயில்ல. வாங்க வாங்க. பார்வதி, நானும் சுப்பிரமணி சாரும் காத்தாட நடந்துட்டு வரோம். நீங்க எல்லாம் படுத்துருங்க, நான் வந்து தாள் போட்டுக்கிறேன். வாங்க போலாம். சரி, வரேம்மா. போயிட்டு வாங்க. நாம உஷாரா இருக்கணும்டா.
அந்த ஆள் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கான். ஏதாவது எசக்கு புசுக்கு ஆச்சுன்னா வேலாயுதம் சார்கிட்ட சொல்லிடணும்டா. சாரிங்க ஹரிசாமி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, நான் அதில் மண்ணள்ளி போட்டேன்னு நினைக்கிறேன். வேலாயுதம் என்ன சொன்னாருன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இதில் நம்ம வேற குட்டையை குழப்பிட்டோமே. சரி, நேரில் ஒரு தடவை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு வந்தேன். என்ன பண்றது சுப்பிரமணி, நம்ம நேரம் நினைச்சுக்க வேண்டியதுதான். சார் வீட்டுக்கு போனேன். யோ, நீ படிச்ச பாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு, நான் வந்து பேசிக்கிறேன். நான் பேசுறத கேட்டு தப்பா நினைக்காதீங்க ஹரிசாமி. நான் வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னதும் நல்லதா போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் பழைய சோறை தின்னுபிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நெய்யை இலையில தடவி வீசுற வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு புரியலையே சுப்பிரமணி, வேலை இந்த மாதிரி ஒரு கிழவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? இதை பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. நடைமுறை வாழ்க்கை என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. மாச கடைசி ஆகுது, ஒரு பெட்ரோல் போடுறது கூட நம்ம கடனுக்காக கையேந்தி நிக்கிறோம். இதுல கல்யாணம் பண்றது எப்படின்னு யோசிச்சாலே நம்ம தலையெல்லாம் சுத்துது. வாத்தியாரு அடுத்தவங்களை ஏத்தி விடுற ஏனிப்படின்னு நாமே மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். நம்ம சர்வீஸை முடிக்கும்போது கை நிறைய காசு இருக்கோ இல்லையோ, நிறைய கடை இருக்கும், மனசுல நிம்மதியே இருக்காது. நான் சொல்லி நீங்க போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல போக அவர் எத்தனை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா? உங்க சொத்து பூராவையும் மீட்டுறலாம், நகை பணம்னு வீட்டுல செல்வாக்கு புழங்கும், அடுத்த 2 பிள்ளைகளோட படிப்பு செலவை அவரே பாத்துக்குவாரு. ரொம்ப பெரிய விஷயமுங்க. என்ன சுப்பிரமணி, நீங்க ஒரு பொண்ணை பெத்தவர், இப்படி காசுன்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? மானத்தோட வாழாம காசுக்காக என் பொண்ணை வித்துட்டேன்னு அடுத்தவன் பேச மாட்டா? இப்ப கூட அடுத்தவங்க பேசுவாங்கன்னு தான் நீங்க கவலைப்படுறீங்க. அப்போ உங்க உள் மனசு ஒத்துக்குச்சுன்னு தானே அர்த்தம்? சேச்சே, என்ன பேசுறீங்க நீங்க? நிஜத்தை தான் பேசுறேன். சில நேரங்கள்ல நிஜம் கசக்கத்தான் செய்யும். அதுக்காக கடப்பாறையை முழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் குடிக்கிற மாதிரி நடிக்க சொல்றீங்களா? நடிக்க சொல்லலைங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க முழுங்க போறது ஒன்றும் கடப்பாறையே இல்லை, காய்ச்சலை சரியாக்குற கசப்பு மருந்துன்னு தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கங்க. நான் வீட்டில இருந்து கிளம்பி உங்களை பார்க்க வரும்போது கூட எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு தான் பேச வந்தேன். ஆனா நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு மனசு யோசிக்குது. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம பிபியை பத்தி யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நாம கல்யாண பேச்செல்லாம் பேசினப்ப என்ன நடந்துச்சு? உங்க சொந்தக்காரவங்க பூராவும் அவளை கட்ட தயாரில்லைன்னு போயிட்டாங்க. நீங்களும் வீம்புக்கு வெளியில மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சீங்க. என்ன நடந்துச்சு? எல்லாரும் வரதட்சணையா அது இதுன்னு சொல்லி காசை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்களே தவிர நம்ம பொண்ணை பார்த்து குறைதானே சொன்னாங்க. அது மட்டும் நிறைய காசை கொடுத்து மாப்பிள்ளை விலைக்கு வாங்குற மாதிரி ஆகாதா? காசுக்காண்டி பையனை விற்கிறோம்னு அவங்க வீட்டுல யோசிக்கிறாங்களா? நீங்க சொல்ற 4 பேரு காசு கொடுத்து மாப்பிள்ளை விலைக்கு வாங்குறோன்னு கண்டிப்பா இதை பத்தியும் பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு பதிலா பொண்ணை வித்துட்டோன்னு இப்ப பேசுவாங்க. பேசுற அந்த 4 பேர் முக்கியமா, நம்ம பொண்ணு பசங்களோட எதிர்காலம் முக்கியமானு யோசிச்சு பாருங்க. நம்ம மனசாட்சி எல்லாம் எப்பவுமே மிடில் கிளாஸ் மனசாட்சி தான். எதை பார்த்தாலும் பாவப்படும், கேள்வி கேட்கும். எடுத்த உடனேயே குறைய பூத கண்ணாடியை வச்சு பார்க்கறதுக்கு பதிலா அதுல இருக்க கொஞ்சம் நல்லதையும் யோசிச்சு பாருங்க. நீங்க முதல்ல மனசு மாதிரி உடன்பட்டாதான் வீட்டில் இருக்க உங்க சம்சார மனசை மாற்ற முடியும். நம்மள 4 பேர் ரொம்ப நல்லவேன்னு சொன்னா நம்ம வீட்டில் அடுப்பு எரியுமா? நம்ம வயிறு தான் எரியும். நீங்க சொல்றத கேட்டா ஒரே குழப்பமா தான் இருக்கு, ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. நல்லா யோசிங்க. கண்டிப்பா குழப்பம் வந்தாதான் தெளிவு பிறக்கும். நேத்து ஒரு பையன் வந்து சாக்லேட் கொடுத்தான். ஆளு நல்ல ஜம்முன்னு இருந்தான். யாருன்னு கேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்றான். மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னான். சாக்லேட்டு கசந்து போச்சு. பொறாமையில இல்ல ஆறுசாமி, இயலாமையில தான் சொல்றேன்.
நம்ம வேலையை விட்டு நிக்கும்போது வர்ற காசை அவன் இப்ப மாச சம்பளமா வாங்கிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை பூரா உழைச்சு வீடு காருன்னு வாங்கி அனுபவிக்காம செத்தது அந்த காலம். ஆனா வேலைக்கு போன மறு நிமிஷமே வீடு காருன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து என்னன்னு யோசிக்கிறாங்க இந்த காலத்து பசங்க. நாம அவங்க கூட போட்டி போட முடியுமா? அந்த மாதிரி படிப்பை உங்களுடைய மற்ற 2 பசங்களுக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மா பிபிய ராசி இல்லாதவன் தானே சொன்னாங்க. இப்ப ஊரே உங்க பொண்ணு ராசியால நீங்க ஓகோன்னு வந்துட்டீங்கன்னு பொறாமப்பட பேச போதுங்க. சரி, நேரமாச்சு, போய் படுங்க. காலையில தெளிவா ஒரு முடிவெடுங்க. நான் வரேன். ஏய், பின்னாடியே ஃபாலோ பண்ணு. ஒருவேளை வேலாயுதம் சாரோட ஆளுங்களா இருப்பாங்களோ? ஏன் நம்மள ஃபாலோ பண்றாங்க? ஏய், என்ன நகை போட்டு வந்து படுக்கிற? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, இப்பவே புடவை கட்டி பூ வச்சுட்டு வந்து தூங்கு. ஆமால. ஏய், இதத்தான் ஆத்தா வேற மாதிரி சொல்லும். என்னன்னு? நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லும். ஆத்தா இல்லாத குறைய நீ தாண்டி தீர்த்து வைக்கிற. பின்ன ஓவரா சீனை போட்டா கேட்க தான் செய்வேன். தூங்கும் போது எதுக்கடி நகை உனக்கு? தூங்கும் போது நகை போட்டா அவரு கனவுல வருவார்ல. ஆண்டவோ, தூங்க முடியல. நாளைக்கு எங்க மாமா நேர்ல வரட்டும். இதெல்லாம் சொல்லி உன் மானத்தை வாங்குறேன். ஏய், அப்படிலாம் பண்ணாதடி ப்ளீஸ் ப்ளீஸ். பார்க்கலாம். என்னங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? நீ இன்னும் தூங்கலையா? நீங்க வெளியே போகும்போது உங்க முகமே சரியில்லை, அப்புறம் நான் எப்படி தூங்குவேன்? இப்பவாது உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டுமாவது நீ நிம்மதியா தூங்கு பார்வதி. திடீர்னு கல்யாணம்னு பேசிட்டோமா, நாளைக்கே நாள் குறிச்சிட்டோம்னா என்ன பண்றது? அதான் ஒரே யோசனையா இருக்கு. சுப்பிரமணி வரவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னங்க நீங்க
பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய சம்பந்தம் வரும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருக்கிற நகையை அவ கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு பாக்கிய வித்துருங்க. அவ ஒருத்தைய கரை சேர்த்துட்டா நமக்கு என்ன கவலை? வினோத்தையும் கவிதாவையும் அவ பார்த்துக்குவா. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம படுங்க. நானும் கண்ணை சர்றேன். காலையில நிறைய வேலை இருக்கு. யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொன்னாதான் அத முடிக்கிற வெறி என் ரத்தத்துல ஊறி நிக்கும். இது விளையாட்டு இல்ல. மரியாதையா கிளம்பிடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வரேன். அங்க வச்சு மிச்சத்தை பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு கடிகாரம் இவ்ளோ மெதுவா ஓடுது? விடியவும் மாட்டேங்குது. தூக்கமும் வரல. இந்த கவிதாவை பாரு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம எப்படி தூங்குறான்னு. எங்கனாது நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா இப்படி தூங்குவாளா? நாளைக்கு அவர் வரும்போது, ஐயோ, நாளைக்கு அவர் வரும்போது நம்ம ஏற்கனவே அவரை பார்த்துட்டோன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்பா செம்ம கடுப்பாயிடுவாரே. அவர் வந்த உடனே நைஸா நம்ம கவிதா கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதான். அதான் கரெக்டா இருக்கும்.
இவ்ளோ நேரம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா 20 மினிட்ஸ் தான் போயிருக்கு. என்ன இன்னைக்கு கடிகாரம் இவ்ளோ லேட்டா ஓடுது? நாளாயிடுச்சா? இப்ப குளிச்சாதான்ப்பா கரெக்டா இருக்கும்.